Hi viewers, welcome back. French Revolution. French Revolutionக்கான ரீசன் என்ன, அந்த அவுட் பிரேக் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன ஆச்சு அப்படின்றத லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரான்ஸ்க்கு வந்து ரிப்பப்ளிக் ஆயிடுச்சு. ஸோ கிங் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பண்ண கொடுத்துட்டு பின்னாடியே போயிட்டு நம்ம ரஷ்யாவோடையும் ப்ரூஷியாவோடையும் ஆஸ்திரியாவோடையுமே வந்து வார் கண்டக்ட் பண்ற மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வார் போக போக புரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்மளோட வார் வந்து ப்ரூஷியா ஆஸ்திரியாவோட பிரெஞ்சுக்கான வார் கிடையாது. இட் இஸ் அ வார் பிட்வீன் கிங்ஸ் அண்ட் பீப்புள் அப்படின்றத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி பண்றாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன கிளப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கங்க வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டீ ஷாப்ல, காஃபி ஷாப்ஸ்ல, பார்பர் ஷாப்ஸ்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ்ல வந்து சின்ன கேதரிங் மாதிரி சின்ன சின்ன கிளப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ வேர் தே ஆர் டிஸ்கசிங் அபவுட் வாட் ஆர் த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி. ஸோ என்னென்ன திங்ஸ் வந்து வார் ஸ்ட்ராட்டஜியா இல்ல சோல்ஜர்ஸ் எப்படி இருக்காங்க, கிங் எப்படி இருக்காங்க, பீப்புள்ஸ் எப்படி அதை அட்டாக் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே வந்து அந்த சின்ன சின்ன மேக்சிமம் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி விமென்ஸ் என்ன ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மென் எல்லாருமே வெளியில வார் போயிட்டதுக்கு அப்புறம் விமென்ஸ் தான் அவங்க ஃபேமிலியை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்னு பாக்குறப்போ வெல்தியர் உமன், அந்த ராயல் ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கான்வென்ட்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது. தேர்ட் எஸ்டேட்ல இருக்கிற விமென்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. பிகாஸ் தே ஆர் நாட் ஹேவிங் தட் மச் ஆஃப் அமௌண்ட் டு கோ அண்ட் ஸ்டடி ஃபார் இட். அதுக்கப்புறமேட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னாலும் மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்காக ஏர்ன் பண்றது மட்டும்தான் அவங்களோட லைஃப்லயே போயிடுது. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, சீம்ஸ்ட்ரஸஸ், லாண்ட்ரஸ், இல்ல ஃபிளார்ஸ், ஃப்ரூட்ஸ், வாட் எவர் தே கேன் டு ஹவுஸ் ஹோல்ட் மாதிரி என்னென்னலாம் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த வழியில எல்லாம் ஏர்ன் பண்ணி தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு லிவ் தேர் லைஃப். ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் வந்து கேர்ள்ஸ்க்கு தான் வந்து இருந்திருக்கு அந்த டைம்ல. ஸோ மென்ஸ் எல்லாருமே வந்து வாருக்கு போன சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளப்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ரொம்ப ஃபேமஸான கிளப் அப்படின்னு பாக்குறப்போ ஜாக்கோபின்ஸ் கிளப். ஸோ ஜாக்கோபின் கிளப்ஸோட லீடர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ்மிலியன் ராபஸ்பியர். ஸோ இந்த ஜாக்கோப் அப்படின்ற பேர் வந்து கான்வென்ட், ரொம்ப ஃபேமஸான கான்வென்ட், அதோட இன்ஸ்பிரேஷன்ல தான் வந்து இந்த நேம் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சின்ன சின்ன ஸ்மால் ஷாப் கீப்பர்ஸ், பாஸ்ட்ரிகோஸ், தேர்ட் எஸ்டேட்ல இருக்கிற டெய்லி வேஜஸ் பேப்பர்ஸ் அண்ட் இந்த ரொம்ப ஸ்மால் ஷாப் கீப்பர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து மெம்பர்ஸா வந்து இருந்திருக்காங்க. இவங்களை வந்து தன்னை தானே வித்தியாசப்படுத்தி காட்டிக்கிறதுக்காக அவங்களோட அட்டையரை வந்து எல்லாருமே நீ பிரீச்சஸ், அதாவது முட்டிக்கால் வரைக்கும் தான் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து லாங் ஸ்ட்ரைட் ட்ரௌசர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ தே வேர் ஆல்சோ நோன் அஸ் சான்ஸ் கலௌட்ரீஸ். ஆல்சோ தே யூஸ் டு வியர் ரெட் கேப் டு ஷோ த லிபர்ட்டி. அவங்களுக்கான லிபர்ட்டி வந்து கிடைக்கணுன்றதுக்காக, சிம்பிளைஸ் பண்றதுக்காக ரெட் கேப் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிளப்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விமென்ஸ் வந்து அலௌட் இல்லை. ஸோ மென் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. விமென்ஸ்க்கு வந்து தனியாவே கிளப்ஸ் வந்து தே ஹேவ் கிரியேட்டட், நிறைய பொலிட்டிக்கல் கிளப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான கிளப் அப்படின்னு பார்த்தோம்னா சொசைட்டி ஆஃப் ரெவல்யூஷனரி அண்ட் ரிபப்ளிகன் கிளப்ஸ். 25 கிளப்ஸ் வந்து விமென்ஸ் தனக்காக உருவாக்கியிருக்காங்க. அதுல ஃபேமஸான கிளப் தான் இது. ஸோ அவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் டு ஓட், அசம்பிளில, பொலிட்டிக்கல் ஆஃபீஸ்ல அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் மோட்டிவா வந்து இருந்திருக்கு. எந்த அளவுக்கு மென் வந்து ரோல் பிளே பண்றாங்களோ அதே அளவுக்கு எங்களுக்கும் வேணும்ன்றது தான் அவங்களோட மெயின் மோட்டிவா இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் அங்கங்க ஃபாலோ ஆயிருந்தாலும், மென் தனியா கிளப், விமென் தனியா கிளப்ஸ் வந்து இருந்திருந்தாலும், ஒரு இன்சூரக்ஷன் பிளான் வந்து சீக்கிரட்டா வந்து பிளான் பண்றாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ்டா தனியா ஒரு சதித்திட்டம் வந்து தீட்டுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தா 10th August 1792ல ஜுவலரிஸ் அப்படின்ற ஒரு பேலஸ்ல கிங்கோட ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹாஸ்டேஜஸா வந்து அரெஸ்ட் பண்றாங்க. கிங்கோட காட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவங்க எல்லாரையுமே இம்ப்ரெசன்ட் பண்றாங்க. சோ மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. சோ கிங் வந்து பிரான்ஸ்க்கு எதிராக வந்து பீட்ரே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க வந்து இப்ப புதுசா ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அதோட நேம் வந்து கன்விக்ஷன் அப்படின்னு வந்து இது பண்றாங்க. சோ நியூலி எலெக்டட் அசம்பிளி கன்விக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல யாருக்கெல்லாம் ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, 21 இயர்ஸ்க்கு அபவ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடைக்குது. பர்சன் ஹூஸ் ஹேவிங் வெல்த், ஹூஸ் நாட் ஹேவிங் வெல்த், அதெல்லாம் கணக்கே கிடையாது. டாக்ஸ் பேயர்ஸ் இல்ல, வித்தவுட் டாக்ஸ் பேயர்ஸ் எதுவுமே இல்லாம men who is above 21 years can vote. அவ்வளவுதான். So இதுலயுமே விமென்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே வந்து இல்ல. நோ ஹெரிடிட்டரி monarchy. The person who wanted to go for election or stand for the election, அவங்க எல்லாருக்குமே ஹெரிடிட்டரி monarchy கிடையாது. நார்மல் லெவல்ல இருக்கிற பீப்புள்ஸ் கூட எலெக்ஷன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் த கன்வெக்ஷன் இஸ் டன், ஃபர்ஸ்டா வந்து யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம கிங் லூயிஸ்க்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஹி இஸ் பீட்ரேட்
betrayed the France government. அவர் வந்து ட்ரெஸ் he was charged for dress. ஸோ அதுக்காக அவருக்கு வந்து கோர்ட் வந்து டெத் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் வந்து 21st January 1793 எல்லாருக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடியே இவருக்கு வந்து கோர்ட் டெத் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இவரோட ஃபேட் மாதிரியே அவங்க ஒய்ஃபும் சூன் ஆஃப்டர் he was also sentenced to death. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் திஸ் இவங்களோட புது எலெக்டட் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமேட்டு ராபர்ஸ்பியர்ஸ் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஃபார்ம் பண்றாங்க. ஸோ யூ நோ வெல் அபவுட் ராபர்ஸ்பியர். ஜாக்கபன்ஸ் கிளப்போட லீடர் தான் ராபர்ஸ்பியர். இப்போ இவர் ஒரு தனி கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்றது. அதாவது நம்ம புது எலெக்ஷன் வந்து டன் பண்ணியிருக்கோம், கன்வெக்ஷன். ஸோ இதுல பீப்புளே வந்து சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு லீடர் தான் ராபர்ஸ்பியர். பட் ஈவன் தோ திஸ் பீரியட் வாஸ் நோன் அஸ் ரெயின் ஆஃப் டெரர். ஸோ மக்களே கிரியேட் பண்ண ஒரு கவர்மெண்ட்டை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு லாஸ், புதுசா ஒரு லாஸ், திடீர்னு ஒரு பனிஷ்மெண்ட், இதெல்லாம் டெய்லி என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது மக்கள் ரொம்பவே அதிருப்தி அடைகிறாங்க. ஸோ கிங் தான் அப்படி இருந்தாரு, நம்ம செலக்ட் பண்ண லீடராவது ப்ராப்பரா இருப்பாருன்னு பார்த்தா அவரும் புதுசா ஏதோ லாஸ் கொண்டு வராரு, நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. மக்கள் ஒரு பயத்தோட வாழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, சிவியர் கண்ட்ரோல் அண்ட் பனிஷ்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் எக்ஸ் நோபல்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா கிளர்ஜியில, அவங்க எல்லாருமே இவங்களை அப்போஸ் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இவங்க ஓன் பார்ட்டிஸே இவர் சொல்றதை கேட்கல அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இமீடியட்டா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. இவர் கொடுத்த பனிஷ்மெண்ட்ல ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புல்லட்டின். அதாவது இங்க ஒரு டிவைஸ் இருக்கு இல்லையா, ஸோ 2 poles. இந்த 2 poles which has a blade over here, ஹெட்டை வந்து இதுல வச்சிருவாங்க. இந்த பிளேடை வந்து ஷார்ப்பா பிரஸ் பண்ணாங்க அப்படின்னா the person will be beheaded. ஸோ இதுதான் வந்து அந்த பனிஷ்மெண்ட். ஸோ இந்த சிவியர் பனிஷ்மெண்ட் இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு ரொம்பவே பயத்தை உருவாக்குச்சு. ஸோ இவர் ஒரு ப்ராப்பரான லீடரா இருப்பாரா, ஸோ எல்லாரையுமே இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா நார்மலான லைஃப் வந்து வாழ முடியாது இல்லையா. பட் ஈவன் தோ ஹி வாஸ் கிவன் அ குட் லீடர்ஷிப் ஓவர் ஹியர், பட் பீப்புளுக்கான ஒரு நிதானமான ஒரு பொறுமையான ஒரு லா வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு இவர் இல்லை. ஸோ என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் சீலிங் ஆன் வேஜஸ் அண்ட் ப்ரைசஸ். ஸோ வேஜஸ் அண்ட் ப்ரைசஸ்ல வந்து ஹையர் ப்ரைசஸ் வந்து இவர் வந்து டிமாண்ட் பண்ணாரு. ஸோ மீட் அண்ட் பிரெட் வந்து ரேஷன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரியான மீட் அண்ட் பிரெட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நிறைய வாங்கி அவங்க சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்றதுனால தான் ப்ரைசஸ் வந்து அதிகமாகுது. அதெல்லாம் எதுவுமே இல்லாம யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பெசன்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ்ட் டு கிவ் வாட் அமௌண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் பை த கவர்மெண்ட். எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா எந்த விலைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒயிட் ஃப்ளோர் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா, ஒயிட் ஃப்ளோர் வந்து ஹையர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளர்ஜிலையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் தான் கிடைச்சது. ஸோ அப்படிலாம் இல்லாம எக்ஸ்பென்சிவ் ஃப்ளோரே இப்ப கிடையாது. எல்லாருக்குமே ஹோல் வீட் பிரெட் தான். ஸோ எல்லா சிட்டிசனுக்குமே வந்து அந்த ஹோல் வீட் பிரெட் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இட் ஷோஸ் த ஈக்வாலிட்டி அமௌங் த பீப்புள் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாரு. சர்ச்சஸ் எல்லாத்தையுமே ஷட் அவுட் பண்ணியாச்சு. அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் கன்வெர்டட் டு barracks and offices. ஸோ வென் த பீப்புள் வாஸ் ஸ்பீச்சஸ்ல வந்து போய் பேசுறப்போ, பீப்புளை வந்து அட்ரஸ் பண்றப்போ மான்சியோர் மதமே அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம சிட்டிசன் மென்ஷன் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த பாலிசிஸ். இந்த மாதிரி நல்ல பாலிசிஸ் மக்களுக்கு நடுவில் ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இமீடியட் பனிஷ்மெண்ட், இந்த சிவியர் கண்ட்ரோல் எல்லாமே மக்களுக்கு ஒரு அதிருப்தி கொடுத்தது. ஸோ இவர் இப்போ புது கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம வந்து மக்கள் வந்து அதிருப்தி அடைகிறதுனால he was also sentenced to death. So now the supporters began to demand for the moderation law. So the court arrested him on July 1794. The next day when he was punishment, the same punishment he was getting bulletin. இப்போ நமக்கு புது கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்றாங்க, டைரக்டிவ் ரூல்ஸ் ஆஃப். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஒருத்தர் கையில இருக்கிறதுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம கிங் வந்து அதிகமா ப்ராப்ளம் பண்ணாரு. அடுத்து நம்மளே செலக்ட் பண்ற ஒரு லீடர் வந்து ராபர்ஸ்பியரா இருந்தாலும் அவர் என்ன டிசைட் பண்றாரோ அதை வந்து ஃபாலோ பண்றாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிரெக்டரின்ற ஒரு டீமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றதை டிசைட் பண்ணாங்க. ஸோ இந்த டிரெக்டரியில எக்ஸிக்யூட்டிவ் டீம்ல வந்து 5 members வந்து இருப்பாங்க. ஸோ the 5 members will decide what things to happen. ஒருத்தர் வந்து ஒரு பவரை வந்து ஒரு ரூலை வந்து டிசைட் பண்றாங்க அப்படின்னா அதர் பீப்புள் will also check to it. ஸோ அதை வந்து கரெக்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த 4 people's குள்ளார 5 people's குள்ளார டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும்.
சோ ஒருத்தர் சொல்றதே அங்க வேதவாக்கா இல்லாம 5 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி டிரெக்டிவ் ரூல் பிரான்ஸ் வந்து சோ இப்போ இதுல என்ன பண்ணாலும் லெஜிஸ்லேச்சர்ல வந்து 2 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ல 5 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சோ தட் தே கேன் செக் வாட் ஆர் திங்ஸ் டு பி டன். சோ ஜுடிஷியரி வேற நம்ம செப்பரேட்டடா இருக்கும். So each and every person will have a separate powers and within their limits. So that is very important here. So அந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இப்ப நமக்கு எக்ஸ்பெக்ட் ஆயிருக்கு. சோ இந்த பர்டிகுலர் டைம்ல பார்த்தோம்னா 21 இயர்ஸ்க்கு அபவ்ல இருக்கிற எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. இல்ல டாக்ஸ் பேயர்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்ல. பட் ஈவன் தோ விமன் இஸ் ஸ்டில் ஸ்ட்ரைவிங் ஃபார் த ஈக்குவாலிட்டி ஹியர். விமன்ஸ்க்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்ல. ஃபைனலா எப்போ அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1946 தான் ஓட்டிங் ரைட்ஸே அவங்களுக்கு கிடைக்குது. அது வரைக்கும் அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ஓட்டிங் ரைட்ஸ்க்கோ இல்ல அவங்களுக்கான ஈக்குவாலிட்டியை வந்து ஸ்ட்ரைவ் பண்றதுல. சோ இப்போ நமக்கு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா? சோ கிங் வந்து இல்ல, அடுத்தது நமக்கான ரூலரும் இல்ல, ராபஸ்பியரும் இல்ல. சோ அப்ப நமக்கு யார் இப்ப ஹேண்ட்ல இருக்காங்க அப்படின்னா சோல்ஜர்ஸும் ஆர்மி பர்சன்ஸும் தான். சோ இப்போ அதுல வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெப்போலியன் போன்பர்ட்டே. So Napoleon Bonaparte is army person. He crowned himself as a emperor of France here. So ஒரு ஆர்மில இருக்கிற பர்சன் வந்து என்ன பண்ணுவாரு? His main aim is to conquer the country. So யூரோப்பியன் கண்ட்ரியை கான்குவேர் பண்றது தான் இவரோட பெரிய எய்மா இருந்துச்சு. மக்களுக்கு நடுவுல ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி வந்து பிளேஸ் பண்ணணும்னு இவரோட எய்மா இருந்தாலும் பீப்புளோட ஒரு ப்ராப்பர் கனெக்டிவிட்டில இவர் இல்ல. மக்கள் வந்து மக்களோட பார்வையில இவர் ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா தான் தெரிஞ்சாரு. அதிகார தோரணையில தான் தெரிஞ்சாரு. தன்னைத்தானே முடிசூட்டுக்கிட்டு மக்களை வந்து அவரை ஒப்பீனியன் கேட்கவே இல்லை. சோ இவரு நல்ல விஷயங்கள் செஞ்சாலுமே அது மக்களுக்கு அதிருப்தியா தான் வந்து போய் முடிச்சுது. சோ இவர் வந்து எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆக்கியபை பண்றாரோ இவரோட ரிலேஷன்ஷிப்ல அதாவது இவரோட மெம்பர்ஸ் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அந்த கண்ட்ரியை வந்து அழகா பிளேஸ் பண்ணிட்டே வந்தாரு. கிங்டம் வந்து அந்த மக்களுக்கு வந்து கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ், எந்த ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றதை ஏம் பண்ணாரு. மெஷர்மெண்ட் நம்ம பண்றப்போ யூனிஃபார்ம் வெயிட்ஸ் வந்து அதுல இருக்கணும்னு சொன்னாரு. டெசிமல் சிஸ்டம்ஸ் ஆல்சோ இன்ட்ரோடியூஸ்ட். ஸோ நிறைய ரெவல்யூஷனரி ஐடியாஸ் வந்து இவர் கொடுத்தாலும் மக்களுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால இவர் டிக்டேட்டர்ஷிப்பா தான் வந்து மக்கள் பார்த்தாங்க. சோ இவர் வந்து ஃபைனலா ஒரு வார்ல வந்து டெஃபிட் ஆயிட்டாரு. வாட்டர்லூல 18. இப்போ ஸ்லேவரி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம் பீரியட்ல நமக்கு ஸ்லேவ்ஸ் வந்து நிறையவே இருந்திருக்காங்க. Slave trade plays a very important role in 18th century. ஸோ ஸ்லேவ் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி அவங்கள வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டொபாக்கோ, இண்டிகோ அந்த மாதிரி சுகர், காஃபி பிளான்டேஷன் எல்லாம் பண்றப்போ நிறைய பேர் வேணும் இல்லையா லேபரர்ஸ்க்கா. ஸோ அதை வந்து ஸ்லேவ் பீப்புள்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் அந்த ஹையர் வெல்த்தியர் பர்சன்ஸ் எல்லாருமே இந்த ஸ்லேவ் சிக் பீப்புள்ஸை வச்சுதான் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18th சென்ச்சுரியில வந்து பார்த்தோம்னா அந்த கோர்ட்ஸ் ஆஃப் கோடெக்ஸ், நாண்டேட் அண்ட் ஆப்பிரிக்கன் கோஸ்ட்ல இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே வந்து ஸ்லேவ் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கல் சீஃப்டெயின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருந்து ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த சப்ளையர்ஸ்க்கு வேணுமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேல் பண்றாங்க. ஸோ சேல் பண்றப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மனுஷங்களாவே கன்சிடர் பண்ணாம ஒரு திங் மாதிரி அது டைட்டா வந்து பேக் பண்ணிட்டு அந்த ஷிப்ல வந்து 3 months இல்ல ஹவவர் டைம் இட் டேக்ஸ் லாங் வாயேஜஸ் வந்து அந்த அட்லாண்டிக் கரேபியன் அட்லாண்டிக் வந்து அவங்க கொண்டு போயிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த வாயேஜஸ் வந்து டிராவல் எடுக்கும். சோ யாருக்கெல்லாம் செல் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளான்டேஷன் ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே செல் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான பிரெஞ்சு காலனிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கெரிபியன், மார்டினியூ, கொலடெபோ அண்ட் சான் டொமிங்கோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபேமஸான காலனிஸா வந்து இருக்காங்க. ஜாக்கபின்ஸ் டைம் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லேவ் ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயா விட சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்லேவ்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, மக்கள் அவங்களுக்கு விருப்பம்னா வந்து வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்கபின் வந்து டிசைட் பண்ணியிருக்காரு 1794. பட் நெப்போலியன் வந்து ஸ்லேவரிய ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்லேவ் சிஸ்டம் வந்து திருப்பி இருக்கணும்ன்ற மாதிரி அவர் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லைஃப் டைம் ஆஃப் ஸ்லேவரிஸ் வந்து அப்படிதான் டைம்ல. சோ நமக்கு இந்த டிக்ளரேஷன் வந்து கிடைச்சது இல்லையா கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். சோ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஒன்ஸ் ஃப்ரேம்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ். So the press, the peoples will have rights to say what things to be done or what things not to be done. So government வந்து என்ன மாதிரியான ஒரு ரோல் வந்து பிளே பண்றாங்க, இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திங் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சென்சார்ஷிப் பண்றதுக்காக அபாலிஷன் ஆஃப் சென்சார்ஷிப் 1789 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரிட்டன் மெட்டீரியலோ இல்லை கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸோ ட்ராமா போயட்டிக் வேஸோ வாட் எவர் திங்ஸ் தே கேன் பி டன் தே கேன் பி டூ இட் ஃபார் தம். ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சுன்னா கிங் வந்து தான் சென்சர்ஷிப் வந்து பார்ப்பாரு. ஸோ அவருக்கு வேணும்னா அதை வந்து வச்சுப்பாரு, வேணான்னா அது வந்து கேன்சல் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது சூன் ஆஃப்டர் 1791 அப்புறமேட்டு என்னாச்சு அப்படின்னா, ஸோ பாம்ப்ளெட்ஸோ இல்லை என்னவோ இந்த மாதிரி ப்ரொவைட் பிளே சாங்ஸோ வாட் எவர் இட் இஸ் இட் கேன் பி டன். ஸோ அபாலிஷன் ஆஃப் சென்சர்ஷிப் வந்து 1789ல இருந்துச்சு. டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ். ஸோ தே கேன் ப்ரொவைட் வாட் எவர் திங்ஸ் டு பி டன் அண்ட் வாட் திங்ஸ் நாட் டு பி டன். ஸோ எல்லாருமே வந்து என்ன செய்யலாம், கவர்மெண்ட் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது வந்து இல்லை கவர்மெண்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கோ 1791ல வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ இட் ஹாஸ் ரைட் for each and every citizen to say what needs to be done. So மாதிரி சாங்ஸாவோ இல்லை ஒரு ட்ராமாவோ பேம்ப்ளெட் நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் அந்த மாதிரி நிறைய மக்களுடைய கருத்தை வந்து அதுல சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து லெகசி ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ வி ஹாவ் அ நியூ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், வி ஹாவ் அ நியூ திங்ஸ் டு பி டன். ஸோ அதுல என்ன முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். ஸோ இதுல வந்து ஃபியூடல் சிஸ்டம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது நில ஆக்கிரமிப்பு எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சர்ச்சஸ் எல்லாம் நிறைய ஆக்குபை பண்ணி வச்சிருந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கே திருப்பி பண்ணாங்க. ஸோ இப்போ பிரான்ஸ் கவர்மெண்ட் எந்த ஒரு கடனுமே இல்லாம மக்கள் ஆட்சியில சந்தோஷமா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் ஹவு த திங். ஸோ இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனை வந்து மோட்டிவேஷன் திங்கா வச்சு நிறைய பேர் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான ஆளு திப்பு சுல்தான் ராஜாராம். திப்பு சுல்தான் வந்து அவரோட கருத்தை பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு சொல்ற விதமாக அவர் வந்து சிம்பிள் ஆஃப் லிபர்ட்டி ட்ரீ அவரோட கேபிட்டல் பிளேஸ் ஸ்ரீரங்கப்பட்டினத்துல வந்து அவர் வச்சிருந்தாரு. ஸோ அதனால அவரை சிட்டிசன் திப்போ அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. ஸோ ஹி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஜாக்கபன்ஸ் கிளப் இன் மைசூர். ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு பார்த்தோன்னா he was a father of modern India. He inspired about the new ideas in the French Revolution. ஸோ அவர் ஏதாவது ஒரு ஸ்பீச்லயோ இல்ல புக்ஸ் ஏதாவது இது பண்ணாலோ இதை பத்தின விஷயங்கள் வந்து நிறையவே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. So that is all about this French Revolution. So thank you. If you have any doubts, you can also comment in the box below. Thank you.